உனக்கொருவர் இருக்கிறார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ பொருந்தாத பாத்திரமாக இருக்கிறாய். உன்னோடு கூட யாரும் அனுசரித்து போக முடியவில்லை. உன்னாலும் யாரோடும் அனுசரித்து போக முடியவில்லை. அது உன்னுடைய குணாதிசயமாக இருக்கலாம், அல்லது கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பாக இருக்கலாம். நீ தேவனோடு அதிக நேரம் செலவிடணும், தேவனோடு அதிக நேரம் சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மனுஷர்களை உன்னை விட்டு பிரிக்கலாம். மனுஷர் உன்னை விட்டு பிரிந்து போகலாம். அனைவருடைய குணாதிசயம் உங்கள் குணாதிசயத்துக்கு ஒத்து வராமல் இருக்கலாம். உங்களுடைய குணாதிசயம் அனைவருக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அனைவரோடு ஒத்து போகாமல் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். நான் எனக்கு யாரோடையும் பொருந்தலையே, நான் ஒரு பொருந்தாத பாத்திரமாக இருக்கிறேனே, நான் பயன்படாத பாத்திரமாக இருக்கிறேனே, யாரும் என்னை நேசிக்கலையே, யாரும் என்னோட அனுசரித்து போக முடியலையே, யாரோடையும் சேர்ந்து வேலை செய்ய முடியலையே, பணி செய்ய முடியலையே, ஊழியம் செய்ய முடியலையே, நீ யாருமே புரிஞ்சிக்கலையே, அப்படிலாம் கவலைப்பட வேணாம். உனக்காக ஒருவர் இருக்கிறார், உனக்கு ஒருவர் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை விசாரிக்கிறவர். உன் தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டவர். தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயரிட்டு அழைத்தவர். உன் ஆத்துமாவின் உத்தரவாதி. உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவன். உன் ஜெபத்தை கேட்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர், உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உனக்கு பரிதாபப்படுகிறவர், உன்னை அனுசரிக்கிறவர், உன்னை புரிந்து கொண்டவர், உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை புரிந்து கொண்டவர், உன் அன்பை புரிந்து கொண்டவர், உன் பாசத்தை புரிந்து கொண்டவர், உன் நேசத்தை புரிந்து கொண்டவர், உன்னுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு உன்னோடு அனுசரித்து உன்னை பயன்படுத்துகிறவர், உன்னை பிரயோஜனமுள்ளவனாய் மாற்றுகிறவர். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். கர்த்தரை பாருங்கள். யார் இந்த கர்த்தர்? வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். மனுஷனை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக உருவாக்கினவர், செயல்பட வைக்கிறவர். மனிதனுக்கு மரணம் என்று வந்தாலும் கூட அந்த மரணத்துக்கு பின்பு நித்திய வாழ்வை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதி. உங்களை புரிஞ்சுக்குவார். நீங்கள் இயேசுகிட்ட பேச ஆரம்பிங்க, இயேசுக்கிட்ட பேசுங்க, இயேசுவோட ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் பைபிளில் இருக்குது. எடுத்து நல்லா பொறுமையாக படித்து தியானம் பண்ணுங்க. அந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தங்களை பொறுமையாக படித்து நிதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். நல்லா புரியும். அவர் உங்களோட பேசுகிற மாதிரியே இருக்கும், பேசுவார். நீங்கள் அவரோட பேசுங்க. நீங்கள் அவரோட பேசுகிறது தான் ஜெபம். நீங்கள் பைபிளை படிக்கிறது, அவர் உங்களோட பேசுவார். உங்களை புரிஞ்சுக்குவார். உங்களை பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவார். நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களாலையும் ஜெயிக்க முடியும், உங்களாலையும் வாழ முடியும். வாழ வைக்கும் தெய்வம் அவர். உங்களை அழித்து போடுகிற மனிதர்கள் மத்தியில் உங்களை வாழ வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கவலை வேணாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை பொருந்துகிற பாத்திரமாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, பயன்படுகிற மனிதனாக மாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் எந்த காலத்திலும் உண்டாவதாக. அவருக்கே துதி, அவருக்கே மகிமை, அவருக்கே புகழ். அவரே நீங்கள் ஆராதிங்க. அவரை நோக்கி உங்கள் இருதயத்தை திருப்பி பாருங்கள். அவர் உங்களை வெட்கப்படவே விட மாட்டார். உங்களை துக்கத்தில் அமிழ்ந்து போக விட மாட்டார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்தி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.